ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். இந்த தெய்வ குழந்தை பந்தளத்திற்கு வந்த நேரம் நெடுங்காலமாக குழந்தை செல்வமே இல்லாத மகாராணி கோப்பெருந்தேவி தன் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். மணிகண்டனுக்கு கல்வி கற்கும் காலம் வந்துவிட்டது. அவனை குருகுலத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆதர்மங்கள் உலகில் ஏழுகையில் இறையருள் தோன்றும். அறவழி எடுத்து சொல்லி பாதை ஒன்று காட்டும். தனை சரணடையும் அடியவர் குறைகளை போக்கும். கதியேன பதம் பணிந்தால் காவல் நின்று காக்கும். கண்ணுக்குள் நின்றாடும் கருணை கடலே, எந்நாளும் கரை சேர்க்கும் நம் வாழ்வினையே. கண்ணுக்குள் நின்றாடும் கருணை கடலே,